Hello friends. Class 10 Environmental Management Unit 22 Soil Erosion மண் அரிப்பு பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். டாப் லேயர்ஸ் ஆஃப் சாயில் மண்ணினுடைய மேல் அடுக்கில் ஹியூமஸ் அண்ட் மினரல் சால்ட்ஸ், அதாவது மக்கிய இலைத்தலைகள், தாது உப்புக்கள் இதெல்லாம் இருக்குது. விச் ஆர் வைட்டல் ஃபார் தி க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ தாவரங்களினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான தேவையான பொருட்கள் ஹியூமஸும் மினரல் சால்ட்ஸும் தான். ரிமூவல் ஆஃப் அப்பர் லேயர் ஆஃப் சாயில் பை விண்ட் அண்ட் வாட்டர் இஸ் கால்டு சாயில் எரோஷன். மேலடுக்கு மண் காற்றினாலேயோ அல்லது நீரோட்டத்தினாலேயோ அடித்து செல்லப்படுவதை தான் நாம் என்னன்னு சொல்கிறோன்னா மண் அரிப்பு. சாயில் எரோஷன் காசஸ் அ சிக்னிஃபிகண்ட் லாஸ் ஆஃப் ஹியூமஸ், அதாவது மண் அரிமானம் மக்கிய இலைத்தலைகளை அடித்து செல்கின்றது. நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்து பொருள்களையும் அடித்து செல்கிறது. அது மட்டும் இல்லை, டிக்ரீஸ் த ஃபர்டிலிட்டி ஆஃப் தி சாயில், மண்ணினுடைய வளத்தையும் என்ன பண்ணிடுது அப்படின்னா வெகுவாக குறைத்து விடுகிறது. நம்ம இந்த பிக்சரில் லேயர்ஸ் ஆஃப் ஹாரிசன் பார்க்குறோம். டாப் சாயிலில் தான் என்ன இருக்குது, ஹியூமஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஹியூமஸ் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அன் ஆர்கானிக் காம்பனண்ட், கரிம கூறு. எப்படி உருவாகுது அப்படின்னா டீகம்போசிஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் இட்ஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது தாவரங்கள் மற்றும் தாவர பொருட்கள் சிதைக்கப்படுவதால் உருவாகக்கூடியது. எதால் சிதைக்கப்படுது அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்பட்டு உருவாகக்கூடிய கரிம கூறு, ஆர்கானிக் காம்போனண்ட் தான் ஹியூமஸ். ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன், மண்ணரிப்பதற்கான காரணங்கள்: ஹை வெலாசிட்டி ஆஃப் விண்ட், அதிவேகமாக வீசக்கூடிய காற்று; ஏர் கரண்ட்ஸ், காற்றின் நீரோட்டம்; ஃப்ளோயிங் வாட்டர், பாயும் நீர்; லேண்ட்ஸ்லைட், நிலச்சரிவு; ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மனிதரின் நடவடிக்கைகளான டிஃபாரஸ்டேஷன், காடுகளை அழித்தல்; ஃபார்மிங், காடுகளை அழித்து அங்கே வேளாண்மை செய்வது; மைனிங், காடுகளை அழித்து அங்கே சுரங்கங்களை ஏற்படுத்துதல்; அண்ட் ஓவர் கிரேசிங் பை கேட்டில், கால்நடைகளினால் அதிக மேய்ச்சலுக்கு உட்படுத்துதல் போன்றவை தான் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன், மண்ணரிப்பதற்கான காரணங்கள். மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் எரோஷன், மண்ணரிப்பை மேலாண்மை செய்யும் வழிமுறைகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ரீடைன் வெஜிடேஷன் கவர், தாவர பரப்பை நாம் நிலைநிறுத்தி கொண்டோம் அப்படின்னா மண்ணினுடைய வளத்தை மேம்படுத்திக்கலாம். கேட்டில் கிரேசிங், கால்நடைகளை மேய்ச்சலை கட்டுப்படுத்துதல். கிராப் ரொட்டேஷன், பயிர் சுழற்சி, ஒரு சீசனில் நெல் விதைச்செடுத்தோம் அப்படின்னா அடுத்த சீசனில் நெல்லுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பயிரை பயிரிடுறது. அண்ட் சாயில் மேனேஜ்மெண்ட், மண்வள மேலாண்மை மூலமாகவும் நாம் ஆர்கானிக் மேட்டரை இம்ப்ரூவ் பண்ண முடியும், கரிம பொருட்களினுடைய அளவை மேம்படுத்தலாம். ரன் ஆஃப் வாட்டர் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் த கேட்ச்மெண்ட், அதாவது நிலப்பரப்பில் ஓடக்கூடிய நீரை நீர்பிடிப்பு பகுதிகளை சேமிப்பதன் மூலமாகவும் நம்ம மண்ணரிப்பை தடுக்கலாம். ரீஃபாரஸ்டேஷன், காடுகளை உருவாக்குதல். டெரேசிங், மலைகளில் நிலத்தை சமன்படுத்துதல். கவுண்டர் ப்ளவிங், நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் மண் உழுதல் ஆகியவை மூலமாகவும் நாம் மண்ணரிப்பை தடுக்கலாம். wind speed can be controlled by planting trees in the form of shelter belt, காற்றினுடைய வேகத்தை மட்டுப்படுத்த அதிக பரப்பில் மரங்களை நடுவதன் மூலமாகவும், அதாவது பாதுகாப்பு அடுக்காக மரங்களை நடுவது மூலமாக நாம் மண்ணரிமானத்தை தடுக்கலாம். Run of water catchment area.
contour plowing, terracing, ஷெல்டர் பெல்ட் மூலமாக சாயில் எரோஷன் தடுக்கப்படுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பக்கத்தால் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our சேனல். Thanks for all my subscribers. Thank you.